அன்பிற்குரியோர்களே, கம்யூனிஸ்ட் தேசமான ருமேனியாவில் 7 ஆண்டு திட்டம் என்று ஒரு திட்டத்தை தீட்டி, அந்த திட்டத்தின்படி கிறிஸ்தவ மதம் ஒரு மூட நம்பிக்கை கொண்ட மதம் என்று சொல்லவும், திருச்சபைகளை மூடி போதகர்களை கைது செய்யவும் தொடங்கினர். சகோதரர் வனசல் தன்னுடைய வீட்டில் இரகசியமாக ஜெப கூட்டங்களை நடத்தி வந்தார். அவரது நண்பனும் துணை போதகனுமாக இருந்த ஒருவர் போலீசிடம் சகோதரர் வனசலை காட்டி கொடுத்தார். ருமேனிய காவல் அதிகாரிகள் அவரை கைது செய்ய வீட்டுக்கு வந்தனர். வனசலும் அவர் மனைவியும் கரங்களை கோர்த்து சப்தமிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தனர். வனசலை காவல் வண்டியில் ஏற்ற சகோதரர் வனசலின் மனைவி வண்டிக்கு பின்பாக அழுது கொண்டே ஓடினாள். அப்பொழுது சகோதரர் வனசல் தன் மனைவியிடம் கடைசியாக சப்தமாக, என் அன்பையும் என் வாழ்த்துக்களையும் எனது துணை போதகனும் என்னை போலீசிடம் காட்டி கொடுத்தவனுமான என் நண்பனுக்கு தெரிவித்துவிடு, நம்முடைய மகனுக்கும் தெரிவித்துவிடு என்று கூறினார். பிரியமானவர்களே, துரோகம் செய்தவர்களை மன்னிக்க மட்டுமல்ல, அன்பு செலுத்தவும் வாழ்த்து கூறவும் வேண்டும் என்பதே இரத்த சாட்சிகளின் குரலாக இருக்கிறது. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.